வணக்கம் நண்பர்களே. மறைந்த அமைச்சர் கக்கன் நான் பிறப்பதற்கு முன்பே மக்களாட்சியில் இருந்து அமைச்சராக இருந்து இறந்து போனவர். கடைசி வரைக்கும் தனது இறுதி வாழ்நாளிற்கான நாட்களுக்கான பணத்தை கூட சேமிக்காமல், மருத்துவ செலவிற்கு பணம் இல்லாமல் தர்மாஸ்பத்திரின்னு சொல்கிற இலவச மருத்துவமனை, அரசு மருத்துவமனையில் சாதாரண படுக்கையில் இருந்தார் கக்கன். இவர் உங்களுக்கு கொள்கை தலைவராக விஜய் போன்ற அரசியல் தலைவராக உருவெடுக்கும் நடிகர்களுக்கு தெரியாதா? தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. காரணம், கக்கனை மறைத்து, அமைச்சர் கக்கனை மறைத்து ஈவே ராமசாமி ஐயாவை பெரிதுபடுத்துவது திராவிட கட்சிகளினுடைய சூட்சமம், முக்கியமாக திமுகவினுடைய ஒரு சூழ்ச்சி. ஏன் அவர்கள் கக்கனை மறைத்தார்கள், பெரியாரை பெரிதுபடுத்தினார்கள்? இது தனி விவாதம். இதை குறித்து நான் தனியாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஆனால் கக்கனை கொள்கை தலைவராக அறிவிக்க விஜய் தயங்குவது ஏன்? அவர் முதல் மாநில மாநாட்டிலேயே நான் இவங்களை கொள்கையாக வச்சுருக்கேன், அவங்கள கொள்கையாக வச்சுருக்கேன். ஐயா, நீங்கள் பிரபலமானவர்களை கொள்கை தலைவர்களாக வைத்திருக்கிறீர்கள். இது வாக்கு அரசியலுக்காக. நான் நீங்கள் கொள்கை தலைவர்களாக வைத்திருக்கும் யாரையும் குறைத்து மதிப்பிடவே இல்லை, ஒருவரை தவிர. அதில் எனக்கு விமர்சனங்கள் இருக்கலாம், அது வேறு. நீங்கள் அவரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்வது உங்கள் கட்சியின் முடிவு. ஆனால் கக்கனை எப்படி மறந்தீர்கள்? வஉசி ஐயாவை எப்படி மறந்தீர்கள்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவை எப்படி மறந்தீர்கள்? இவர்களெல்லாம் கொள்கை அற்ற தலைவர்களா? முக்கியமாக வறுமையிலும் செம்மை. ஏன் வறுமையிலும் செம்மை என்று கூறுகிறேன் என்றால், ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா கொஞ்சம் வசதி படைத்தவர். ஆனால் பொது வாழ்வில் ஈடுபட்டு தன்னுடைய சொத்துக்களை மற்றவர்களுக்காக தியாகம் செய்தவர் என்று நான் அறிகிறேன். அவர் வசதியில் இருந்து வறுமைக்கு வந்தவர். அந்த வறுமையிலும் அவர் தேவையான தான் வறுமையில் வாடவில்லை, எல்லோருக்கும் கொடுக்கும் அளவிற்கு அவரிடம் செல்வம் இருந்தது. அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்த்தால் ஐயா வஉசியும் ஐயா கக்கன் அவர்களும் தன்னுடைய இறுதி நாட்களில் மிக கொடுமையான வறுமையில் வாழ்ந்தார்கள். வறுமையில் செம்மை என்ற ஒரே ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் வறுமையை அனுபவித்தார்கள். இதெல்லாம் உங்கள் வறுமையில் செம்மை என்பது உங்கள் கொள்கையே இல்லையா? அல்லது அப்படி வளர்ந்தெடுத்து வந்தவர்களை நீங்கள் எந்த கவனிப்பும் இல்லாமல் திரும்பி கூட பார்க்காம போயிடுவீங்களா? மிக கடினம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நடிகர் விஜய் அவர்களே, இன்னும் நீங்கள் அரசியல்வாதியாக மாறவில்லை என்பதால் நடிகர் விஜய் என்று அழைக்கிறேன். நீங்கள் நடிகர் விஜய் தான். உங்களின் அரசியல் குருவை மாற்றும் நேரம் மிக நெருங்கி கொண்டிருக்கிறது. வியூக அமைப்பாளர்கள் எல்லாம் வைத்திருக்கிறீர்கள், என்ன பிரயோஜனம்? கள யதார்த்தம் உங்களுக்கு தெரியவில்லை. களத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த சுதந்திர போராட்ட விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் தெரியவில்லை. இந்திய சுதந்திரத்தை எதிர்த்தவரை நீங்கள் கொள்கை தலைவராக வைத்திருக்கிறீர்கள். யார்? ஈவே ராமசாமி ஐயா, பெரியார் என்று நீங்கள் எல்லாம் அழைத்துக் கொண்டிருக்கிற ஈவே ராமசாமி ஐயா. அவரை விட வஉசியும் ஐயா பசும்பொன் ஐயாவும் கக்கன் அவர்களும் திருப்பூர் குமரனும் வாஞ்சி மணியாச்சியும் உங்களுக்கு சாதாரணமாக போய்விட்டார்களா? கொள்கை தலைவர்கள் என்பதை நீங்கள் முழுமையாக அறிவீர்கள், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இப்படி வாழ்ந்த ஒரு மகான்களை விட்டுவிட்டு செல்வ செழிப்பான சீமான் என்றால் சீமான்கள், நான் சொல்வது செல்வ செழிப்பானவர்களை குறிப்பிடுகிறேன், அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறேன். அவர்களை நீங்கள் கொள்கை தலைவராக வைத்தீர்கள். யார்? ஈவே ராமசாமி ஐயா. நீங்கள் பெரியார் என்று சொல்லக்கூடிய ஈவே ராமசாமி ஐயா கோடிக்கணக்கில் சொத்துக்களை வைத்திருந்தவர். அவருடைய சொந்த சொத்துக்களும் இருந்தது, கட்சி சொத்துக்களும் இருந்தது. வெள்ள வியாபாரம், வெங்காய வியாபாரம், இரண்டும் கொடி கட்டி பிறந்தவர்கள் இந்தியாவில். யார்? மிகப்பெரிய தொழிலதிபர் குடும்பத்தில் பிறந்தவர் தான் ஈவே ராமசாமி ஐயா. அவர் உங்கள் கொள்கை தலைவர். தன்னுடைய வாழ்நாள் சொத்தையெல்லாம் இழந்து மாடு கூட இழுக்கிறதுக்கு கஷ்டப்படுற ஒரு செக்கு இழுத்த ஐயா வஉசி ஐயா உங்களுக்கு கொள்கை தலைவர் இல்லையா? அல்லது கக்கன் ஐயா அமைச்சராக இருந்தும் தன் இறுதி நாட்களில் பணம் இல்லாமல் பொது மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில், அதுவும் சாதாரண படுக்கையில் இருந்தாரே, அவர் உங்களுக்கு கொள்கை தலைவர் இல்லையா? பசும்பொன் ஐயா சொத்துக்கள் நிறைய வைத்திருந்தாலும் அதை தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதியாகவும் நான் தான் வருவேன் என்று நின்றவர். உங்களுக்கு அவரை ஏற்றுக்கொள்வதில் என்ன தயக்கம்? ஏன் தயங்குகிறீர்கள்? ஐயா தாழ்த்தப்பட்ட இடங்களுக்குன்னு தனியான ஒரு ஆள் தேவையில்லை, நானே வர்றேன்னு சொன்னவர். எங்காவது ஆலய நுழைவு போராட்டம் நடத்தியவர், மீனாட்சி அம்மன் ஆலய போராட்டம், தாழ்த்தப்பட்டவர்களுக்காக ஆலய போராட்டம் நடத்தியவர் ஐயா பசும்பொன் தேவர் ஐயா.
உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லையே? நீங்கள் இப்படி அரசியலில் பிழைப்பீர்கள். நான் இவர்களை வைத்து தான் நீங்கள் பிழைக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் வேறு சித்தாந்தங்கள் வைத்திருந்தாலும் உங்களுக்கு பிழைப்பதற்கான உரிமை உண்டு. அந்த சித்தாந்தத்தை சொல்வதற்கான உரிமை உண்டு. ஆனால் நீங்கள் கேடுகட்ட சித்தாந்தங்களை எல்லாம் முன்னெடுத்து கொண்டு அண்ணல் அம்பேத்கர் தவிர, தில்லை அடி வள்ளியம்மை அந்த மாதிரி ஆட்களை தவிர ஒரே ஒருவர், எதுக்கு அவரை தவிர ஒரே ஒருத்தர், பெரியாரின் சிந்தனைகள். அவர் இந்திய போராட்டத்துக்கு எதிராக இருந்தவர், இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு எதிராக இருந்தவர், இந்திய சுதந்திரத்தை கேவலப்படுத்தியவர். அந்த இறையாண்மை, இந்த நாட்டின் மீது மரியாதை இருந்தால் அவரை நீங்கள் எப்படி, அவரை கொள்கை தலைவராக, இதோ அவருடைய மற்ற கொள்கைகள் எல்லாம் நீங்கள் சப்பக்கட்டு கட்டலாம். எங்களுக்கு அவர் கடவுள் மறுப்பில் எல்லாம் இஷ்டம் இல்லை, ஆனால் அவரை நாங்கள் மற்ற ஜாதி மறுப்பு சமூக சீர்திருத்தத்தில் ஏற்றுக்கொண்டோம் என்று சப்பக்கட்டு கட்டலாம். இதில் எதுவுமே பொருந்தவில்லையா நான் இவ்வளோ நேரம் சொன்ன தலைவர்கள் எல்லாம்? ஆக உங்கள் அரசியல் பிழையுடன் தொடங்குகிறது உங்களுடைய அரசியல் வாழ்க்கை. கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போது இருக்கிற இந்த வியூக அமைப்பாளர்கள் உங்கள் அரசியல் கூறு யார் என்று எங்களுக்கு தெரியாது. யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் நீங்கள் பிழையான அரசியலை தொடங்குகிறீர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.